வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் குருபலன் இல்லாமல் திருமணம் செய்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றியதாகும். குருபலன் என்பது பொதுவாக குருபலன் என்பது கோச்சாரத்தில் சந்திரன் இருக்கும் ராசியானது, அதாவது நமது ராசியிலிருந்து, நம்மளுடைய சொந்த ராசியிலிருந்து சந்திரன் இருக்கும் ராசியானது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருந்தால் குருபலன் அந்த ஜாதகருக்கு இருக்கிறது என்பதாகும். ஜாதகம் நல்ல திசை நடந்து குருவும் ஒத்துழைத்தால் தம்பதிகள் பாலும் நீரும் போல ஒற்றுமையாக வாழ்வார்கள். வியாழ நோக்கம் இல்லை என்றால், அதாவது குருபலன் இல்லை என்றால் தம்பதிகள் ஒற்றுமை குறையும். குருபலன் இல்லாமல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்துவிட்டால் அந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை குறையும். அப்படி சந்திரன் ஒற்றுமை குறையதுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தா, கோச்சாரத்தில் நம்ம ராசியிலேருந்து 1, 3, 4, 6, 8, 10ஆம் இடங்களில் குரு கோச்சார நிலையில் இருக்கும்போது ஒற்றுமை இருக்காது. அப்படி இருக்க சமயத்தில் கல்யாணம் பண்ணோம்னா ஒற்றுமை இருக்காது. குரு கோச்சாரத்தில் எந்த இடங்களில் இருந்தால் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் என்பதற்கு பார்ப்போம். எந்தெந்த திசைகளில் புத்திகளில் தசாபுத்திகளில் திருமணம் நடக்கும் என்பதையும் பார்ப்போம். 7ஆம் அதிபதியின் தசாவோ புத்தியோ நடக்கும் காலத்தில் கலத்திரம் நடக்கும். லக்னாதிபதியின் தசையோ புத்தியோ, அது லக்னாதிபதி பாவியாகவோ இருந்தாலோ நல்ல கிரகமாக இருந்தாலோ திருமணம் நிச்சயம் நடக்கும். அடுத்தது 5, 9ஆம் அதிபதிகளின் தசா புத்திகளில் நடப்பில் இருந்தால் திருமணம் செய்யலாம். எந்த லக்கணத்தின் அதிபதியாக இருந்தாலும் சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ நடப்பில் இருக்கும்போது திருமணம் நடக்கும். உபகலஸ்தர ஸ்தானமான 11ஆம் அதிபதியின் புத்தியில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. 2ஆம் அதிபதியின் தசா புத்தியில் திருமணம் நடக்கும். கோச்சாரத்தில் இப்போ எந்தெந்த இடங்களில் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது, அதையும் மீறி நாம் திருமணம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். குரு 1ல் இருந்து திருமணம் நடந்தால், இருவருக்கும் திருமணம் நடந்தால் அறிவற்ற குழந்தை ஒற்றுமை இருக்காது. தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. அறிவற்ற குழந்தைகள் பிறந்துவிடும். குரு 3ல் இருந்து திருமணம் நடந்தால் தம்பதிகளுக்குள் நிம்மதி இருக்காது. ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். குரு 4ல் இருந்து திருமணம் நடந்தால் இல்லற சுகம் குறையும், தாம்பத்தியம் குறையும். குரு 6ல் இருந்து திருமணம் நடந்தால் இருவரில் ஒருவருக்கு உடல் நலம் பாதிக்கும், வைத்திய செலவு அதிகரிக்கும், குழந்தை பிறந்தால் புத்திரர்களுக்கு எதிராக நடக்கும், வைத்திய செலவு அதிகமாகும். அந்த சமயங்களில் குழந்தை பிறந்தால் தாய் தந்தைக்கே அந்த குழந்தை எதிராக இருக்கும். குரு 8ல் இருந்து திருமணம் நடந்தால் வசந்த காலம் மறந்து கசந்த காலம் ஆரம்பமாகும். ஆணுக்கு 8ல் குரு இருந்தால் பெண்ணுக்கு தனக்கு மனைவியாக வந்த பெண்ணுக்கு வாய் அதிகம், பேச்சு ஓவராக இருக்கும், குடும்பத்தில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்காது. பெண்ணுக்கு குரு 8ல் இருந்தால் வாய் பேச்சு அதிகமாக இருக்கும், கணவனுக்கு கோபம் அதிகமாகிவிடும். 10ல் குரு இருந்து திருமணம் நடந்தால் வேறுபாடு அதிகமாகும், வீரவசனம் பேசுவார்கள். இருவருமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீரமான வார்த்தைகளை பேசிக்கொள்வார்கள். பரட்டு கௌரவமும் வரும். இல்லறத்தில் இஷ்டமில்லாமல் இருக்கும். கருச்சிதைவு, அப்படியே குழந்தை கர்ப்பமானால் குழந்தை ஏற்பட்டால் கருச்சிதைவு அடையும். இந்த பாதிப்புகளும் இருக்கும் நண்பரே. ஆகவே குரு பலன் இல்லாமல் திருமணம் செய்வது மிகவும் நல்லதல்ல. காலம் கழிந்துவிடும் வரும். மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்பழகன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.